தேவன் தருமை பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அதனால் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்னன்னு நீங்க என்ன சொல்ல முடியும்? விசுவாசம் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? விசுவாசனா யாரு? விசுவாசனை எப்படி காட்ட முடியும்? நம்பிக்கை. நம்பிக்கை வேற, விசுவாசம் நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. ஆமா, நம்பிக்கையில் உறுதிதான் விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன? நம்பிக்கையின் உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமா இருக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் வேதம் சொல்லுது. நம்ம விசுவாசிக்கணும். நாம் பார்க்கிற தேவன், நாம் அறிந்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நமக்கு பலன் அளிக்கிறார். நம்மை ஒருபோது ஜெபிக்க வரும்போது நமக்கு பதில் தருவார் என்ற விசுவாசத்தோட வரணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவர்கிட்ட வருவேன், விசுவாசத்தோட வரணும், நம்பிக்கையோட வரணும். நான் ஆண்டவர்கிட்ட விடுதலை பெற்று நீங்க போவேன், ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட காரியம் எனக்கு கிடைக்கும், முழு நம்பிக்கையோட முழு நிச்சயத்தோட வரணும். அவன் பெற்றுக்கொள்ளும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும் பிணியாளி ஒரு ஸ்திரீ 12 வருஷம் பெரும் பாடுள்ள ஸ்திரீ. அவளை பார்த்தால குடும்பங்கள் அவளை வெறுக்கிறாங்க. ஒரு தீட்டில் ஒரு காரியத்தில் அவளை ஒதுக்குறாங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு நல்ல காரியத்தில் போக முடியாது, ஒரு ஒரு விசேஷத்தில் கலந்துக்க முடியாது. எந்த காரியத்தில் ஒரு தீட்டு. ஏன்னாக்கா ஒரு உதிர போக்கு, பெண்களுக்கு வருகிற உதிர போக்கு அற்றாத போயிட்டே இருந்தது. அவளுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சு. என்ன திமுறனாக்கா, என்கிட்ட இருக்கிற ஆஸ்தியெல்லாம் நான் சொல்லுபடி அதை குணப்படுத்திக்க முடியாது. ஆனால் அந்த ஆஸ்தியெல்லாம் செலவடைஞ்ச பிறகு கூட அவளால் சற்றிலே அவளுக்கு ஒரு சுகம் கிடைக்கல. நம்மள மாதிரி விசுவாசம் இல்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? பணத்தின் நிமித்தமோ, இல்ல வேலையின் நிமித்தமோ, இல்ல பலத்தின் நிமித்தமோ நம்ம என்ன பண்ணுவோம்? இது நல்லா ஆயிடும், இது ஒன்னே இல்லை, இந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லா ஆயிடும், அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தா நல்லா ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த சிறுக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனாலதான் ஆஸ்தியை பற்றி போட்டுருக்காங்க. அந்த ஆஸ்தி எல்லாம் சுத்து தீர்ந்து வரைக்கும் அவருக்கு அந்த உணர்வு வரல. ஒரு நாள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் அறிஞ்சா. என்ன அறிஞ்சா? அவர் சுகம் கொடுக்கிற தேவன், குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார், விபச்சாரிகளை மன்னிக்கிறார், அவர் செத்தவைகளை எழுப்புகிறார். இந்த விஷயத்தெல்லாம் அவர் கேள்விப்பட்டு, ஒருவேளை நான் தீட்டு அவரை முன்னாடி அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. தீர்க்கதரிசி யாருமே அந்த நேரத்தை முகமுகமா பார்க்க முடியாது. தீட்டு உள்ளவன் அவரை தொடவே மாட்டான். ஏன்னாக்கா அவங்க சபிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க சபிச்சா அது அப்படியே ஆகணும். அதனால அவன் என்ன பண்ணா, ஒரு வழியை அவருக்குள்ள உள்ளுக்குள்ள எண்ணிக்கொண்டா, நான் முன்னாடி போனா யாராலும் என்னை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. நான் ஒருவேளை மூடிக்கொண்டு அவரை போய் என்ன பண்ணலாம், ஓரத்தில் அவர் வஸ்திர பின்னாடி போய் அவரை தொட்டுடலாம். தொட்டா நான் சுத்தம் ஆடுவேன் ஒரு எண்ணத்துல எண்ணிக்கொண்டா. அதுதான் விசுவாசம். நம்ம வரும்போது நம்ம எந்த தீட்டில் இருக்கிறோமோ, எந்த அசுத்தத்தில் இருக்கிறோமோ, வெளி உலகத்தில் எந்தெந்த காரியங்களை செஞ்சோமோ, ஆனால் சபைக்கு வரப்போ, இயேசுவை பார்க்க வரப்போதோ, ஒரு ஜபத்தில் நீ சேரும்போது இயேசு வந்திருக்கிறாரு, நீ விசுவாசி. நீ முன்னாடி போறதுக்கு நீ பயப்படுறியா? பரிசுத்தம் இல்லாம தேவன் தரிசிப்பதில் சொல்ற வசனம் ஓகே தான். அந்த பரிசுத்தம் யாராலுமே இல்லை. யாருக்கிட்ட இல்லை, ரத்தத்திலான பரிசுத்தம் இருக்காமே. இந்த ரத்தத்தின் உடன்படிக்கை என்கிட்ட இருக்குன்னு அந்த விசுவாசத்தோட நீ வா. என் ரத்தம் ஏசப்பா எனக்காக சிந்தின ரத்தம், அது விசுவாசத்தின் ரத்தம், அது நன்மை பேசுகிற ரத்தம், பிதாவிற்கு பரிந்து பேசுகிற ரத்தம், அது மாசற்ற ரத்தம், அது குற்றமற்ற ரத்தம். நம்ம பாவங்களை நம்ம பார்க்காது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவும். இயேசுவின் அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்புக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் வேற எதுவுமே கிடையாது. அன்பு தான் பரிசுத்தம். அன்புனாலதான் எல்லாமே முடியும். இயேசுக்கு அந்த அன்பு இருந்தது. ஏன்? தொட்டாலே மன்னிக்கிற அன்பு. ஆமென். இந்த மாதிரி அன்பு தான் நம்மள இயேசு கிட்ட குணப்படுத்த முடியும். இந்த ஸ்திரீ போறா, ஒளிஞ்சு போய் வஸ்திரத்தை தொட்டுட்டான். அங்க நிறைய ஜனங்க அவரை நெருக்கி கொண்டு போறாங்க. ஒரு பண்டிகை நாட்கள போல அவரை இயேசு வந்தா எவ்வளவு ஜனம், சாதாரண ஒரு பிரசங்கத்துக்கு 5000 பேர் வராங்க. அப்போ அவரை நெருக்கி போற வேலையில அந்த இடத்துல ஓடி போய் இயேசு அறிஞ்சிட்டான். இவன் தான் இயேசு வேணும். தொட்டுட்டா குணமாட்டு போய் தொட்டுட்டான். இயேசு கேட்கிற ஒரு காரியம், என்னை தொட்டது யார்? மேன் பேதுரு கேட்கலாம், அப்படி இயேசுவே, ஏன் ஐயரே, என் போதகரே, இவ்வளவு பேர் உங்களை சூழ்ந்து இருக்கிற, நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க, நம்ம போறதுக்கே வழி இல்லாதது, என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்க. இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எப்படி நான் உங்களை காட்டுறதுங்க? அப்ப இல்ல, ஆண்டவர் சொல்றார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. நீ வந்தினா இயேசுவின் வல்லமை உன்னை தொடரும். நீ தொட்டாலும் வல்லமை வரணும், இல்ல அவர் ஊமலை தொட்டாலும் அந்த வல்லமை வரணும். அதுதான் விசுவாசம். ஆமென். அததான் சொல்லி திரும்பி பாக்குறாரு அந்த பெண்ணுக்கு. அவன் கேட்டுதான் இந்த பெண் ஒளிஞ்சிட்டு இருக்கிறா. இவளுக்கு புரிஞ்சு போச்சு, இவருக்கு முடியாது, நம்ம ஒளிஞ்சிருக்க முடியாது. அப்போ தான் கண்டது கர்த்தருக்கு தெரியும். நம்ம தெரிஞ்சு என்ன பண்றா, நான் ஒளிஞ்சிருக்கவில்லை, நான் ஒளிஞ்சிருக்கிறது அவர் கண்டுபிடிச்சாரு. ஓடி வந்து அவர் முன்பாக விழுந்து பாதத்துல, இயேசுவே, நான் நடந்த சம்பவத்தெல்லாம் சொன்னான். அந்த குடும்பத்துல எல்லாரும் எடுத்துட்டாங்க, எனக்கு ஒரு வழியே இல்லை. இந்த உதிர போக்க என்கிட்ட ஒரு திமிர் இருந்துச்சு. என் வஸ்திரம், என் சொத்தெல்லாம் நான் அழிஞ்சா கூட நான் அது நல்லா பண்ணிடுவேன் நினைச்சேன்.
ஆனா அது கூட முடியல. லாஸ்ட் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், ஆனா நீங்க பரிசுத்தர்னு எனக்கு தெரியும், நான் இந்த தீட்டோட உங்களை தொட முடியாது, உங்க முன்னாடி வர முடியாதுன்னு தான் அவங்க பின்னாடி வந்து நான் தொடர்ந்து வந்தேன். ஏசப்பா என்னை மன்னிச்சிடுன்னு ஒரு குனிஞ்சா. ஆனா ஏசு சொன்னார், மகளே திடன் கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். ஆமென். அந்த ரட்சிப்பு விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த மாதிரி நம்ம அநேக காரியங்கள் தீட்டு நினைச்சு நம்ம வராத போயிடுவோம். ஐயோ நான் குளிக்கல, சர்ச்சுக்கு போல தீட்டு, ஐயோ எங்க வீட்டுல ஒரு வேலை இருக்கு நான் போன வாரம், ஐயோ எனக்கு அந்த மாதிரி காரியங்கள்லாம் வரவில்லை. சபைக்கு வரும்போது விசுவாசத்தோட வரும். ஆண்டவர் என்னை மன்னிப்பார், ஆண்டவர் என்னை குணமாக்குவார், ஆண்டவர் என்னை சொத்து சுகமாக்குவார், நான் விடுதலையோட தான் போவேன். ஏன்னா நான் தொடர்ந்து யாரு? இயேசுவே. ஆமென். நான் தொட்டாலும் குணமாவேன், இயேசு என்ன வந்து தொட்டாலும் நான் குணமாவேன். இதுதான் விசுவாசம். விசுவாசம் முழுமை என்ன? அது காணாது, அது பார்க்க முடியாது, ஆனா தொடரும். இந்த பெண்ணுக்கு நடக்கிறது தெரியல, ஆனாலும் விசுவாசத்தோட வந்து தொட்டா. ஆமென். தொட்ட மாதத்துல அந்த உதிரப்போக்கு நின்று போயிட்டு வேதம் சொல்லுது. ஆமென். தொட்ட மாதத்துல தான் உதிரப்போக்கு நின்றதை அவ அறிந்தா. ஆமென். இதே அந்த அறிவு தான் நம்மளுக்கு வேணும். நம்ம அவரை தொட்டுட்டோம், நம்ம குணமாயிட்டோம், எனக்கு வியாதி இல்லைன்னு சொல்லிட்டு போகணும். அதுதான் விசுவாசம். ஐயோ அந்த மாத்திரை திரும்பி போய் சாப்பிடணும், ஐயோ அந்த டாக்டர் நான் போய் திரும்பி பார்க்கணும், இப்படி வர்றதுனால தான் அவிசுவாசத்தோட வந்த வண்ணமாவே இயேசுவை தொடாதே போய் பின்னாடி வந்தாலும் தொடர்றதுல, இயேசு முன்னாடி வந்தாலும் உன் கண் காண்றது இல்லை. ஆமென். ஏன் சொல்ல? கண்களா இருந்தும் குருடரா இருக்கிறாங்க வேதம் சொல்லுது. ஆமென். அவங்க பார்த்தோம் எப்படி இருக்கிறாங்க? குருடரா இருக்கிறாங்க. அவங்க கேட்டும் செவியில் மந்தம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்? ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு சபையில காது இல்லை, ஆவிக்குரிய காது திறக்கப்படல, விசுவாசத்துக்குரிய காது திறக்கப்படல, நம்பிக்கைக்குரிய காது திறக்கப்படல, எல்லாத்திலும் கட்டி வச்சிருக்கிறோம். சபைக்கு வரோம், வாயில துதித்து உள்ளத்துல தூரம் போயிடும். அப்படின்னா விசுவாசம் கிரியை செய்யாது. விசுவாசம் உள்ள ஜெபமே பிணியாலே ரட்சிக்கும். ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபமே பிணியாலே ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தால் அவனுக்கு மன்னிக்கப்படும். மூப்பர்களை வரைக்கும் அவங்க என்ன பூசுவாங்க? சுத்தமாகும். அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும் வேதம் சொல்லுது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தியாஷவா தியாத்தரபோ சந்தரபா தியாத்தரபோ சந்தர புலாக்கரபா தியாந்தலஷே. கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும்படி இயேசு நாமத்தில் உங்க கண்களை இதயத்தை திறப்பார்கள். ஷிஹலாமா விஷா தரவலஷே. ஒவ்வொரு விசுவாசம் உங்களுக்குள்ள விழுந்து ஏறி பல